ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம என்றைக்குமே அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கும் சரி, மற்ற விஷயங்களில் அவங்கள பற்றி நம்ம இது பண்ணுறதுக்கும் சரி, சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காம தான் இருக்குது. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் அவங்க நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, அவங்க நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம நல்ல முறையில் பேசுகிறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இதில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்காததாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எனக்கு எல்லாமே எல்லாரை பற்றியும் எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருது, புரியாமல் இல்லை. ஏன்னா நம்மளுக்கான ஒரு தேவையை நம்ம மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, மற்றவங்க யாரும் நமக்கு சொல்லவோ செய்யவோங்கிறது முடியாது. அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான், நான் இல்லைங்களே. என்னால் இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயும் நான் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அது உண்மை தான். நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கோ இல்லையோ, அது எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். நீங்கள் எப்போதுமே ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, அது எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்தில் நம்மளால் எதையுமே பேச முடியாமல் இருக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சரியாக நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்துட்டுனாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சோ, இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிறதுனாலையோ நம்மளுக்கு எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. என்னால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நான் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்காக நம்ம யாரும் இது அதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லை. பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம். போக போக உங்களுக்கு எல்லாரை பற்றியும் எல்லா விஷயங்களும் தெரியும், தெரியாமல் இல்லை. அப்பப்போ அந்தந்த விஷயங்களில் நம்ம ஒரு சிலரை புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நம்ம தான் சொல்லணும் பண்ணுமே தவிர, மற்றவங்க யாரும் நமக்கு ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னோடனே, அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. என்னால் இதுக்கு மேலே அவங்கவுங்கள்ட்ட அந்தந்த விஷயங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு பங்களிப்பு இருக்கா என்னங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். நீ அதுக்காக யாரையும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வேணுமோ எனக்கு தேவையான விஷயங்களில் நான் இருந்துக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் கவனமாக இருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம். நான் அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் கவலைப்படவோ இல்லை ஆறுதல் சொல்லவோ எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நானே இந்த விஷயத்தில் ஏற்கனவே ரொம்ப கவலைப்பட்டு போய் தான் இருக்கேன். அதை நான் யாருக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கனால, நீங்கள் அவங்கவுங்க வழியை நீங்கள் பார்த்துக்கங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே எனக்கு இந்த விஷயத்தில் உங்களை பற்றி நான் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு இந்த நேரத்தில் யார் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர, நாங்கள் முடிவு பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுல நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் இதாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறீங்க.